ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்எல்வை டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் டேஸ்டியான காரசாரமான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மீன் குழம்பு வந்து மாங்காய் சேர்த்து பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் புளி. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். 4 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் குழம்போட ஃப்ளேவரும் கலரும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு லைட்டாக திக்னஸ் வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீனை ஆட் பண்ணணும். அப்போ தான் மீன் வந்து உடையாமல் வரும். இப்போ இதில் நான் 4 பச்சை மிளகாவை கீறி அதை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது மீன் குழம்புல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது மாங்காய் சீசன்னால் நான் மாங்காவையும் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்குள்ள மாங்காவோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இதில் நான் இன்றைக்கி மத்தி மீன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மீனை இதில் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் பண்ணலாம். மீன் குழம்பு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மீனையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுங்க. பத்து நிமிஷம் குக் பண்ணால் போதும், மீன் எல்லாம் வெந்துடும். நீங்கள் அதிகமாக மீனை வந்து கரண்டி வச்சு கிளறி விட வேண்டாம், இல்லைனா மீன் வந்து உடஞ்சிரும். லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டாலே போதும். நான் இந்த டைமில் தேங்காய் அரைச்சி அதோட பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பம்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு 20 நிமிஷம் இருந்தாலே போதும். டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.